ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னா, நம்ம ரிப்பன் பக்கோடாலாம் பண்ணுவோம் பாருங்க. ரிப்பன் பக்கோடா பண்ணும்போது மசாலா அரைச்சி ஊற்றணுங்க. பூண்டு, ஜீரகம், மிளகு, வரமிளகா எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. மனமும் நல்லாயிருக்கும், சுவையும் நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தீபாவளிக்கு ரிப்பன் பக்கோடா பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிட்டு பண்ணுங்கங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. நான் எடுத்திருக்க மாவுக்கு தந்தூடி மசாலா அரைக்க போகிறேங்க இன்னைக்கு. ஒரு 6, 7 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு. காஷ்மீர் மிளகா ஒரு 4 மிளகாங்க. அப்புறமா பூண்டு பல் தோலோடு போட்டிருக்கேன், 7 பல் போட்டிருக்கேன். மிளகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க. கட்டி காயாக இருந்ததுன்னா நீங்கள் கட்டி காயத்தை கரைச்சி ஊற்றுங்க, நல்ல வாசனையாக இருக்கும். நான் ஊற போட மறந்துட்டேன், அதனால் தூள் காயம் போட போகிறேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு. அப்பா என்ன மனம் மணக்குங்க. மீன் பொரிக்கிறதுக்கும் இந்த மாதிரி தான் மசாலா அரைச்சி போடணுங்க, நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா மீன் பொரிக்கிறதுக்கு நான் மசாலா அரைச்சி தான் போட்டு வைப்பேன். இப்போ தான் பொடியை போட்டு வைக்கிறேன். இந்த இருக்குது பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் ஒன்றும் இல்லை. மாவை ஜலிச்சு எடுத்துகிட்டு மாவில் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அருமையான சுவையில் ரிப்பன் பக்கோடா ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.